அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற காணொளி, ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு காணொளியா தான் போட போறோம். இந்த தலைப்ப பார்த்தப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேவர்ன இளைஞர்களின் எதிர்காலம். இது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா தான் இந்த அபௌட் 40க்கு மேல இருக்கவங்க எதிர்பார்க்கிற விஷயமா இருக்கு. ஏன்னா, ஒட்டுமொத்த இளைஞர்களும் பெரும்பாலான இளைஞர்கள் Instagramலயே தங்களுடைய வாழ்க்கைய செலவிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம தேவர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள். அதுவும் ஒரு நல்ல விஷயமா இருக்குன்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. இந்த ரீல்ஸு, ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம், 6 மணி நேரம் தொடர்ச்சியாக அந்த Instagramலயே தங்களுடைய வாழ்க்கைய செலவிட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அந்த Instagram அதுவும் குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு இருந்துச்சுன்னா, அத அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. இன்ஸ்டா மோகத்துல போயிட்டு யாரும் தயவு செய்து மாட்டிக்க வேணாம். அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு ஊர்லயும் படித்த இளைஞர்கள், படித்துக் கொண்டிருக்க இளைஞர்கள் மீது ஏகப்பட்ட வழக்குகள் பார்த்தீங்கன்னா, பாஞ்சு கொண்டிருக்கிறது. ஒரு ஊருக்கும், பக்கத்து ஊருக்கும் சண்டையோ, இல்ல ஒரு வீட்டுக்கும், பக்கத்து வீட்டுக்கும் சண்டை, இல்ல இந்த ஊருக்கும், அந்த ஊருக்கும் சண்டை, இந்த கோவில் சண்டை, கோவில்ல பார்த்தோன்னா, எனக்கு உரிமை, உனக்கு உரிமைன்ற சண்டை. எந்த சண்டை நடந்தாலும், அங்க பாதிக்கப்படுவது யாருன்னா இந்த படித்த இளைஞர்களும், படிக்கின்ற இளைஞர்கள் மட்டும் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. குறிவைத்து அந்த இளைஞர்கள் மீது மட்டுமே வழக்கு பார்த்தோன்னா பதியணும். இவன் நல்லா இருக்கக்கூடாதுங்காண்டியே எதிர்தரப்பு சேர்ந்தவர்களும், எதிர்தரப்பு சமுதாயத்தினரும் பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா அத செஞ்சுட்டு இருக்காங்கன்ட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் டெய்லி பார்த்தீங்கன்னா, தங்களுடைய ஆதங்கத்தை சமூக வலைதளங்கள்ல கொட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு ஒரு இடத்துல ஒரு 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 இளைஞர் மேல ஒரு வழக்கு வந்துருச்சு. ஒரு ஊர்ல இந்த பிரச்சனை வழக்கு வந்துச்சுன்னு சொன்னா, கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்ல இதே மாரி தான் நடந்துச்சு. அன்னையிலருந்து இப்படி ஆயிருச்சு. எங்க ஊர்ல இதே மாரி பிசிஆர் கேஸ் குடுத்தாங்க. அன்னையிலருந்து நான் நல்லா பழகிட்டு இருந்ததுக்கு அப்புறம், அந்த பிசிஆர் கேஸ்னால இப்ப மிகப்பெரிய ஒரு பகையாயி போச்சு. நாங்க அந்த ஊர்ல யாரும் போறது கிடையாது. அந்த ஊருக்காரங்க எங்க ஊருக்கு யாரும் வர்றது கிடையாது. அப்படியாக சூழ்நிலை ஒவ்வொரு ஊர்லயும் நடந்து கொண்டு தான் இருக்குது. இதுக்கெல்லாம் தவிர்க்கணும். இந்த இளைஞர்கள பாதுகாக்கணும். அதாவது நம்ம தான் அந்த பிலோ 25ல இருக்க இளைஞர்கள நம்ம தான் பாதுகாக்கணும். நம்ம மீன்ஸ் அந்த 25ல இருந்து 50 வயது, 70 வயது இருக்கிற அனைவருமே, ஒரு ஆண்மகனோ, இல்ல வயது முதியவர்களோ, பெண்களோ, இவங்க எல்லாருமே இந்த 25 வயதுக்குள்ள இருக்கிற ஆண்மகன்களையும், பெண் குழந்தைகளையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கு தான் இருக்கு. எப்படின்னா, ஒரு ஊருக்குள்ள ஒரு ச ஒரு 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 சின்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த மாரி மாற்று சமூகத்துக்கு நம்மளுக்கும் ஒரு பிணக்கம் ஏற்பட்டு விட்டது. அது கோவில் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல இட பிரச்சனையா இருக்கலாம், இல்ல வரப்பு பிரச்சனையா இருக்கலாம், இல்ல வழி பிரச்சனையா இருக்கலாம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட பார்த்திருப்பீங்க. தஞ்சாவூர்ல ஒரு பாட்டி, அங்க போற குழந்தைங்க எல்லாம் போக்கூடாது, நடக்கக்கூடாதுன்னு சொல்லி மறிக்கிற மாரி காமிச்சு, மிகப்பெரிய சமூக ஊடகத்துல அங்க இருந்த கொங்கராயர் பட்ட அந்த அம்மா, அந்த தேவரந்த சேர்ந்த அந்த அம்மாவ மிக கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. அதன் பின்பு தான் எல்லாருக்குமே தெரியுது அது ட்ரெஸ்பாஸ்ன்னு சொல்லி. அந்த இடத்துல வேணுக்குன்னே அது வழிய உருவாக்குறதுக்காகவும், அந்த இடத்த ஆக்கிரமிக்கிறதுக்காண்டியும், அங்க இருக்கிற பட்டியல் சமூக இளைஞர்கள் குழந்தைங்கள வச்சு தூண்டி விட்டு பண்ணது பின்னாடி தான் தெரிஞ்சுச்சு. ஆனா அத மீடியால போர்ட்ரேட் பண்ணவே இல்ல. ஆனா அந்த வயதான அம்மா தடுத்தது மட்டும் போட்டு மிகப்பெரிய புரட்சி பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே. சோ அந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, அப்புறம் முன்னாடி அந்த சிசிடிவி கேமரா மூலமா தான் உண்மை தெரியப்பட்டு அந்த வீடியோ சமூக வலைதளங்கள் பரவானதுக்கு அப்புறம் தான் அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. பொய் பொய்யா பாத்தீங்கன்னா, சமூகத்துக்குள்ள இந்த பிணக்கத்தை ஏற்படுத்தவங்க மேல எந்த வழக்கும் போடவும் இல்ல. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன பிரச்சனை மாற்று சமுதாயத்துக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இது பாத்தீங்கன்னா, அப்படியே மைக்ரேட் ஆகுது. இது பெரிய விஷயமா எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறப்ப, முதல்ல உங்க ஊர்ல ஒரு சிசிடிவி கேமராவ மாட்டுங்க. அதான் முக்கியம். ஒரு சிசிடிவி கேமரா மாட்டுங்க. எவ்வளோ செலவு பண்றீங்க? ஒரு மாட்டு வண்டி பந்தயம் வைக்கிறதுக்கு லட்சக்கணக்குல செலவு பண்றீங்க. ஒவ்வொரு ஊர்லயுமே. ஒரு மாட்டு வண்டி பந்தயம் வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5,00,000, 6,00,000 வரைக்கும் செலவு பண்றீங்க. ஒரு கோவில் திருவிழா நடத்துறதுக்கு பாத்தீங்கன்னா, அவங்க 10,00,000, 15,00,000 செலவு பண்றீங்க. ஒரு ஆடல், பாடல் வைக்கிறதுக்கு 1,50,000, 2,00,000 செலவு பண்றீங்க. வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா, லட்சங்கள கொட்டி கொட்டி பண்றீங்க. ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா, பொழுதுபோக்கு அம்சமா தான் இருக்குமே தவிர, அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏதுவமா இருக்கும்னா, எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு கோவில் திருவிழாவோ, ஒரு ஃபங்ஷனோ ஒரு ஊருக்குள்ள எதுக்கு நடத்துறாங்கன்னா, எங்கெங்கேயோ வெளியூர்ல போயிருப்பாங்க. பொறந்த மக வெளிய போயிருக்கும். கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு வெளிய போயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தொடர்பு இருக்கணும். தீபாவளி, பொங்கல் அதெல்லாம் தாண்டி நமக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கணும். ஏன்னா தீபாவளிக்கு எல்லாரும் அவங்க வீட்ல தான் கொண்டாடுவாங்க. பொங்கல் அவங்கவங்க வீட்ல தான் கொண்டாடுவாங்க. ஆனா ஒரு கோவில் திருவிழா இந்த ஊருக்கு ஒரு கோவில் திருவிழா ஒரு டேட்ல வரப்ப, அங்க இருந்து பொறந்து போன மகள்களும் சரி, இல்ல வெளியூர்ல போன சொந்த பந்தங்களும் சரி, வெளியூர் நாட்டுல இருக்கவங்களும் சரி, அந்த வருஷத்துக்கு ஒரு நாள் கூடணும்காண்டி தான் ஒரு கெடாவ வெட்டி, அத கறிய சமைச்சு,
அதை வந்து பகிர்ந்து உண்டு, அதை வந்து பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரு விழா தான் வந்து இந்த கோவில் திருவிழான்றது. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா மே மாசம் நடக்கும். மே மாசம் வந்து வெயில் ஜாஸ்தியா இருக்கும். வைகாசி மாசம் வந்து திருவிழா இருக்கும். காளியாத்தா, மாரியாத்தா எல்லா பெண் கடவுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வைகாசி மாசம் தான் அதிகமா வந்து திருவிழா நடக்கும். அந்த வெயில் காலத்துல வந்து ஒரு ஆட்டுக்கறி, ஒரு ஒரு வெள்ளாடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி. அத மொட்டை அடிச்சுட்டாங்கன்னா வந்து அந்த வேர்வை, அந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராது. அந்த டயத்துல நல்லா ஊட்டச்சத்து நல்லா அதிகமா சாப்பிடலாம். அந்த 2 நாள் வந்து நல்லா சாப்பிட்டாலும் எதுவும் ஆகாது அந்த வெயில் டயத்துல. அந்த மாரி வந்து அந்த காலத்து கட்டத்துல நம்மளோட முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்படுத்தின இந்த பகிர்ந்தளித்தல் விழா தான் வந்து இந்த ஒவ்வொரு ஊர்ல நடக்கிற அந்த வைகாசி திருவிழா. அதுதான் வந்து உண்மை. ஆனா, அந்த கோயில் திருவிழா வச்சு தான் வந்து இன்னைக்கு பிரச்சனைகள் நெறைய வருது. அடிதடியில இருந்து, பிசிஆர் வழக்குல இருந்து எல்லாமே அங்க இருந்து தான் உருவாகுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இத வந்து ஒரு பிரிவென்ஷன் பண்ணணும். ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எல்லா ஊர்லயுமே ஒரு சிசிடிவி கேமரா, வாய்ஸ் ரெக்கார்டோட ஒரு கேமராவே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 5000 முதல் 10,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் முதற்கொண்டு வாய்ஸ் முதற்கொண்டு ரெக்கார்ட் ஆகுற மாரி வந்து சிசிடிவி கேமரா நெறைய வந்துச்சு. தயவு செய்து வந்து உங்க ஊர்ல வந்து நுழைவாயிலையும் சரி, அது வெளிய போற இடத்துலயும் சரி, 2 இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கம்பல்சரி ரோடு ஆரம்பிக்கிற இடம், ஊர் முடிஞ்சு போற இடம். இந்த 2 இடத்துலயுமே வந்து சிசிடிவி கேமரா வந்து உடனடியா மாட்டுங்க. இத நீங்க வந்து நம்ம சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் மீது வழக்கை தடுக்க வேண்டும் என்றால், முதல்ல நமக்கு ஒரு ஆதாரம் வேணும். நம் மீது வந்து ஒரு பொய் வழக்கு வந்து ஒரு மாற்று சமுதாயத்தினரோ, இல்ல நமக்கு பிடிக்காதவங்களோ யாராவது செய்யறப்ப, நம் தரப்பு வந்து ஒரு எவிடன்ஸ், ஒரு பிரைமரி எவிடன்ஸா இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிசிடிவி கேமரா இருந்துச்சுன்னா, இல்ல சார் நாங்க போகல. அவங்க தான் ஊருக்குள்ள வந்தாங்க. இந்த மாரி தகராறு பண்ணாங்க. எங்க பெண்கள வந்து பார்த்தா கேலி கிண்டல் பண்ணாங்க. எங்க பையன போட்டு இந்த மாரி அடிச்சாங்க. அதன் பின்பு தான் நாங்க கேட்க போனோம். கேட்க போன எங்க மேல வந்து தவறான வழக்கு வந்து பதிவு செய்றாங்க. அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம காவல்துறையிட்ட வந்து அவங்க ஒரு பெட்டிஷன் குடுத்தாங்கன்னா, கவுண்டர் பெட்டிஷன் குடுக்கறதுக்கு அந்த வீடியோ ஆதாரங்கள் வந்து சிறப்பா இருக்கு. ஏன்னா, நீங்க ஒரு படித்துக் கொண்டிருக்கிற இளைஞர் மேல ஒரு வழக்கு வந்துச்சுன்னா, அந்த பையன் அடுத்து அரசு வேலைக்கு போமாட்டான். ஆக, அவனுக்கு இருக்கிற முன்னாடி இருக்கிற வாய்ப்பு 3 வாய்ப்பு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அரசு வேலைக்கு போணும். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, தனியார் துறைக்கு போணும். இல்லன்னா வெளிநாட்டுக்கு போகணும். இந்த 3 ஆப்ஷன் தான் இன்னைக்கு சிவகங்கை மாவட்டமும் சரி, புதுக்கோட்டை மாவட்டமும் சரி, ராமநாதபுரம் மாவட்டமும் சரி. ஏன்னா, இந்த 3 மாவட்டமே வறட்சி மாவட்டம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயம்ன்றது பொய்த்து போன ஒரு பூமி. அப்ப இவங்களுக்கு இருக்க சாய்ஸ் 3 சாய்ஸ் தான். அந்த சாய்ஸ புடுங்கிட்டோம்னா, மீதி இருக்கு 2 சாய்ஸ். எல்லாருக்கும் வந்து 3 சாய்ஸ் இருக்கிறப்ப, நம் சமுதாய இளைஞர்களுக்கு மட்டும் 2 சாய்ஸ் இருந்தா என்ன ஆகுறது? ஆக அதுக்கு நம்ம தான் வந்து பொறுப்புணர்வோட நடந்துக்கணும். வெறும் ஒரு 5000 இருந்து 10,000 ஒரு குடிக்கு வந்து ஒரு 100 நீங்க வரி போட்டீங்கனாலும் அந்த கேமரா கிடைச்சிடும். அதே போக உள்ளூர்ல நடக்கிற திருட்டுகள்ல இருந்து, வேற ஏதாவது கொள்ளடிக்கிறதுல இருந்து எது நடந்தாலும் வந்து நமக்கு இது ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும். இன்னைக்கு வந்து திருட்டு பயமும் சரி, கொள்ளையடிக்கிற பயமும் சரி, எல்லா ஊர்லயுமே வந்து பயம் இருக்கிறது. அதுக்கு வந்து இது வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். உள்ளூருக்கு நடக்கின்ற குற்றச் செயல்களையும் தடுக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். அதே மாரி உங்க ஊர்ல வந்து படித்துவிட்டு இளைஞர்கள் வந்து சும்மா மந்தையில உட்கார்ந்திருக்காங்க, கோயில்ல உட்கார்ந்திருக்காங்க. விரட்டாதீங்க அவங்கள. உள்ளூர்ல இருந்தாங்கன்னா, அட்லீஸ்ட் தப்பு செய்யறதுக்காவது பயப்படுவாங்க. நம்ம மாமா பார்ப்பாரு, சித்தப்பா பார்ப்பாரு, அண்ணன் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஊர விட்டு விரட்டிட்டீங்கன்னா, வெளியூர்ல போறப்ப, அவங்க யார பத்தியும் கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டை நடக்கிறப்ப, அந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஊர் சண்டையாவும், 2 ஊர் சண்டை வந்து நாளைக்கு சமுதாய பிரச்சனையா கொண்டு போய்க்கிட்டு இருக்கு. ஊர்ல இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸிங் கிளாஸ் வந்து சொல்லிக் குடுங்க. ஒரு சிலம்பம் வந்து வாத்தியார வச்சு சொல்லிக் குடுங்க. எவ்வளவு ஆகப் போகுது? ஒரு நாளைக்கு எவ்வளவோ பேர் வந்து ஃப்ரீயாலாம் சொல்லிட்டு குடுத்துட்டு போறாங்க. ஒரு ரூ. 2000 வந்து காணிக்கை குடுத்து வந்து இத சொல்லிக் குடுத்து போங்க சார்ன்னா, அத கத்துக்குவாங்க. அத வச்சு காம்படிஷன் அனுப்பலாம். நேஷனல் லெவலுக்கு போகலாம். இந்த மாரி வந்து நம்ம சமுதாய இளைஞர்கள் வந்து பாதுகாக்க வழிய பாருங்க. முதல்ல வந்து தயவு செய்து வந்து சிசிடிவி கேமரா மாட்டுங்க. மந்தைகள வந்து பயன்படுத்துங்க. மந்தைகள்ல வந்து சிலம்பாட்டம் சொல்லிக் குடுங்க. பாக்ஸிங், புரொஃபஷனல் பாக்ஸிங் சொல்லிக் குடுங்க. அதுல காம்படிஷன் அனுப்புங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டாப் லெவல்ல போவாங்க. அதே மாரி வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலயும், ஒவ்வொரு ஒன்றியத்திலயும் இருக்கிற வந்து இந்த அரசு பள்ளிக்கூடத்துல வந்து ஈவினிங் மேல பர்மிஷன் வாங்கி, ஒரு 2 மணி நேரம் வந்து போட்டித் தேர்வுக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுக்கலாம். அங்க இருக்க ஆசிரியர்கள வச்சே. இல்லன்னா படித்த இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது பார்த்துட்டு படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாம இருந்தாங்கன்னா, அவங்கள சென்னைக்கு ஏதாவது ட்ரெய்னிங் சென்டர் அனுப்பிச்சு, அவங்கள கத்துக்க சொல்லி, அவங்கள வந்து பார்த்து அவங்க மூலமா நெறைய பேர உருவாக்கலாம். இந்த மாரி தயவுசெய்து ஆக்கப்பூர்வமா யோசிக்கிறவங்க. அத விட்டுட்டு வந்து மாட்டு வண்டி பந்தயம், மஞ்சு விரட்டு அதெல்லாம் பண்ண வேண்டியதுதான். அது எல்லாமே வந்து அத்தியாவசியம் கிடையாது. அது அனைத்துமே வந்து என்டர்டெயின்மென்ட் தான். ஒரு பொழுதுபோக்கும் அம்சம் தான். ஆனா அது அத்தியாவசியம் கிடையாது. இன்னைக்கு நமக்கு தேவை அத்தியாவசியம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகாரம். அரசு அதிகாரம். அரசு எந்திர அதிகாரம். இந்த அதிகாரம் இந்த அதிகாரத்துல வந்து நம்ம போய் உட்காரணும்னா, நம்ம மாணவர்கள் வந்து படிக்க வைத்தா மட்டும் போதாது. அது போறதுக்கு என்ன வழியோ, அந்த வழிய வந்து நம்ம வழிகாட்ட வேண்டியது நம்ம கட்டாயத்துல இருக்கு. ஒரு ஒண்ணும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு ரோட்ல வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா,
அந்த பிரச்சனையை போயிட்டு வந்து நம்ம கேட்டோம்னா நம்ம மேல வந்து திருப்பி வந்து அவங்க தாக்க வர்றப்ப நம்ம திருப்பி தாக்கணும்னா அதுவும் வழக்கு தான். ஆனா அதே இது வந்து ஒரு காவல்துறையை சேர்ந்து ஒரு சாதாரண காவலர் 1ஆம் நிலை 2ஆம் நிலை காவலர் போய் கேட்டாருன்னா அதை திருப்பி அடிச்சாங்கன்னா வந்து அவர்கள் மேலதான் வழக்கு. 2வது ஒரு அரசு ஊழியரை வந்து வேலை பார்க்கறத வந்து தடுத்ததுக்காக இன்னொரு வழக்கும் பாயும், நான் பெயில் செக்ஷனும் பாயும். அதுதான் வந்து அவருக்கு இருக்கிற அதிகாரம். அந்த அதிகாரம் வேணும். ஒரு ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா வந்து அந்த பிரச்சனையை வந்து மையமா வச்சு வந்து போலீஸ் வந்து விசாரணை செய்யறப்ப ஒரு விஓட்ட தான் கேட்பாங்க. விஓக்கு அந்த அதிகாரம், ஒரு கிளர்க்குக்கு ஒரு அதிகாரம், ஒரு கலெக்டருக்கு ஒரு அதிகாரம், ஒரு மாவட்ட நீதிபதிக்கு ஒரு அதிகாரம். ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி, அந்த அத்தாரிட்டியில வந்து அதுவும் கவர்மெண்ட் அத்தாரிட்டியில போயிட்டு நம்முடைய சமுதாய இளைஞர்கள் போய் உட்காரணும்னா அவங்க படிக்கிறப்பையும் அவங்க படிச்சு வேலைக்கு போற வரைக்கும் நம்ம அவங்கள வந்து பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கணும். இந்த பாதுகாப்பு செய்யாம நமக்கு என்ன, நம்ம குழந்தை வந்து ஒரு ஸ்கூல்ல படிக்குது, கான்வென்ட்ல படிக்குது, சிபிஎஸ்ல படிக்குது, 10 வயசு தான் ஆகுது, என்ன ஆக போகுது, ஒன்னா ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி போனோம்னா நம் குழந்தைகள் 18 வயசு ஆகிறப்ப இந்த வழக்குகள்ல இருந்து எல்லாத்தையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் வரும். அதற்கு முன்பாகவே இப்போதைக்கு படிக்கிற இளைஞர்கள் மத்தியில வந்து ரொம்ப பொறுப்புணர்வோட அவங்க தீவிரமா கண்காணிங்க. அவங்க சிசிடிவி கேமரா மாட்டுங்க. ஒரு 10,000 20,000 ரூபாய், அதிகபட்சம் 20,000 ரூபாய், ஒரு 3-4 கேமரா மாட்டி பாருங்க. உங்க ஊர்ல வந்து திருடுல முதற்கொண்டு குற்றச்செயல் ஈடுபடல வந்து மது அருந்த வருவாங்க. நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் பெரிய பிரச்சனைனா ஒவ்வொரு கிராமத்திலையும் பக்கத்துல இந்த எல்லைப்புறத்துல இருக்கிற எல்லா இடத்துலயும் வந்து சமூக விரோதிகள் உட்காந்து குடிச்சிட்டு பாட்டில் உடைக்கவும் அங்க போறவங்களை வம்புழுக்காங்கன்ற கம்ப்ளைண்ட் தான் அதிகமா வந்து காவல்துறையில வந்து பதிவு செய்யப்படுகிறது. ஆனா நீங்க அந்த இடத்த வச்சு பாருங்களேன், அந்த ஊருக்கு போகாதப்ப 3 கேமரா இருக்கு, கேமரால போய் மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளவுதான், உள்ளத்துக்கு வச்சிருவாங்க. நம்ம அந்த கிராமத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த சமூக விரோத கும்பல் வந்து பாத்தீங்கன்னா தள்ளி தள்ளி மைக்ரேட் ஆகி வேற எங்கேயாவது போயிடும். நீங்க தொடர்ச்சி அதை செஞ்சு பாருங்க, எல்லா ஊர்லயும் வச்சு பாருங்க. இது நம்ம இதுக்கு மட்டும் கிடையாது. நம்ம இதுக்கு ஏன் சொல்ல வரேன்னா அதிகமான பொய் வழக்குகள் வந்து பதியப்படுதுன்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் ஆதங்கப்படுறதுனாலதான் இந்த இது சொல்றது. ஆக ஃபர்ஸ்ட் நமக்கு உண்டான பிரைமரி எவிடன்ஸை காவல்துறைக்கு முன்னாடி நம்ம தான் வந்து அந்த எவிடன்ஸ் வச்சிருக்கணும். அந்த எவிடன்ஸ் இருந்தாதான் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே வந்து நிப்பாட்டிடலாம். இல்ல வர்றதுக்கு முன்னாடியே அதை தடுத்து நிப்பாட்டக்கூடிய எல்லா சாத்தியக்கூறுகளும் வந்து இந்த சிசிடிவி கேமரா இருக்கு. தயவுசெய்து ஒவ்வொரு ஊர்லயும் வந்து இந்த கேமரா மாட்டுங்க. இது போக இன்னும் அடுத்தடுத்து வந்து நம்ம இளைஞர்களுக்கு வந்து என்ன செய்யலாம், போட்டித் தேர்வுக்கு எப்படி பண்ணலான்றத நம்ம அடுத்த காணொலி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.